நண்பர்களே, நீங்க பேச்சுலரா இருக்கீங்க, சமைக்கவே தெரியாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா ஒரு தக்காளி சாதம் பண்றது எப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லித் தரேன். பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோவ மட்டும் ஃபுல்லா பாருங்க. 2 பெரிய ஆனியன 3 கட் பண்ணி வச்சுக்கங்க. தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி பழம் 3த்தையும் மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இல்ல கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும்னா அரைச்சுக்கலாம். அப்ப அடுப்ப பத்த வச்சுட்டு நெய், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வதக்கணுன்னே வெங்காயத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் தண்ணி கலந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்தோடனே மிளகா பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு ஹாஃப் லெமனையும் புழிஞ்சிருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. அப்போ நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுல இருந்து டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும். அரிசியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டோடனே லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி. வீட்டில் மிக்ஸி இல்லாட்டினாலும் கொத்தமல்லி தழை, புதினா தழை, தக்காளி பழத்தை போட்டு வதக்கியும் செய்யலாம். அதுவும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணிங்க.